பர்சனல் ஃபினான்ஸ் சேலஞ்ச் டே 18 பாண்ட்ஸை எப்படி வாங்கலாம்னு ஒரு லைவ் அனாலிசிஸ் பார்க்கலாமா? ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாயில் 8லேருந்து 11% மேலே ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு மீடியம் எனக்கு வேணும். இப்போ கோல்டன் பையில் எனக்கு 100லேருந்து 150 பாண்ட்ஸ் இருக்கு. என் பட்ஜெட்டில் எனக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் மீடியமில் ஒரு நல்ல பாண்டை நான் சூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான கேட்டகரிஸ் என்ன? செக்யூர்ட் பாண்டாக இருக்கணும், ஏவை விட மேலே இருக்கக்கூடிய கிரிசல் ரேட்டிங் உள்ள பாண்ட்ஸாக இருக்கணும், அதையும் தாண்டி 8லேருந்து 11% ரிட்டர்ன்ஸ் தரணும், டியூரேஷன் 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இருக்கணும், இல்லை 1லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருந்தாலும் பெட்டர் தான். இதையெல்லாம் நான் ஃபிகர் அவுட் பண்ணுறப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது நவி ஃபின்சர்வ் லிமிடெட் கம்பெனியோட பாண்டு தான். இப்போ இந்த கம்பெனியை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவி ஃபின்சர்வ் லிமிடெட் ஸ்க்ரீனர்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அந்த கம்பெனி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இந்த 10,000 ரூபாயை நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது டெமோ பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோ இந்த பாண்டை வாங்குங்க, இந்த பாண்டை வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்கள் கேட்டகரிக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ஒரு பாண்டை கண்டுபிடிச்சு அது கரெக்டாக இல்லையான்ற ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது கரெக்டான பாண்டா இல்லையான்றதை நான் ஃபிகர் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்.